ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாருமே கேட்டதுனால திருப்பி அகைன் நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது பாருங்களேன், இது ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல பெருசு, நல்ல பெரிய மெச்சூர். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இன்னும் நல்ல பெருசாக ப்ளூம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. இது நல்லாவே பெருசாக நல்லா மெச்சூர்டாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஃப்ளார் போல் இருக்குது. இது காய் போல் இருக்குதுங்க இது. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஃப்ளார் மாதிரி இருக்குது அழகாக. அது கலர் வந்து எப்படின்னா ஒயிட் கூட இல்லைங்க, அது ஒரு க்ரீனிஷ் ப்ளூவாட்டும் தெரியுதுங்க. அது மாதிரி சாம்பல் பூத்த மாதிரி இருக்குது, அந்த ஒரு மாதிரி ஒரு கலரில். ஆனால் அழகாக இருக்குது. இது பாருங்கள், கேமராவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, இப்படி இருக்குது. ஸோ இது வந்து 2 பிளான்ட்டு. அப்புறம் இந்த பிளான்ட் வந்து இது என்னோடய செல்ஃபுக்கு வாங்கிட்டு வந்தேன். வேணுனாலும் சொல்லுங்கள். இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சுங்க. நேற்று வாங்கிட்டு வரும்போது நல்லா அழகாக இருந்தது. அது ஒரு பிங்க், நல்ல பிங்க்கு, பேபி பிங்க்கில் இல்லைங்க, நல்ல பிங்க்கு. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இதாட்டு சின்ன அழகாக சின்னோண்டு தான் இருக்குது. அது நம்ம ரெயின் லில்லி கேண்டிடா இருக்குல்ல, ரோசியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனுடைய பெட்டல்ஸ் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த எஃபெக்டில் இருக்குதுங்க. இது நல்ல ஒரு மெச்சூர் பிளான்ட்டு தான் இது. அப்புறம் ரோஸ்மெரி கேட்டிருந்தாங்க. ஸோ ரோஸ்மெரி இதுவுமே இங்கே பாருங்கள், ரோஸ்மெரி 2 பிளான்ட்டு. இப்போ அப்படியே இது பாருங்கள், இது அகைன் திரும்பவும் எல்லோரும் கேட்டதுனால இந்த பிளான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க. இது பாருங்கள், இது மொட்டு இனிமேல் தான் விரியும். அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்டார் போல் இருக்குதுங்க அது விரிஞ்சு வரும்போது. இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது மரிக்கொழுந்து. இங்கே பாருங்கள், ஒரு தனியாக எடுத்து வச்சாலுமே எப்படி இருக்குது மரிக்கொழுந்து. ஸோ இதுவும் கேட்டிருந்ததுனால சரி இது எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ இந்த பிளான்ட்ஸு இருக்குதுங்க. அதுக்கு அடுத்ததுபடியாக காக்கட்டான். இந்த காக்கட்டான் வந்து நம்ம வெள்ளை கலரில் தானே பார்த்தோம். இது வந்து ஜாதி பூவில் இருக்கிற மாதிரியே இந்த பிங்க் கலரில் இருக்கிற காக்கட்டாங்க இது. இந்த மாதிரி பூ வெள்ளை பூத்து முடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டுணும். இல்லைனா ஒரு எதுக்கானா அன்னிவனாக போயிடும், அதனால் பார்த்து கட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது சைடில் கிளைகள் வந்து இது போல் துளிரில் இருந்து நமக்கு மொட்டுக்கள் வரும். இப்போ இதில் எல்லாமே உங்களுக்கு மொட்டுக்கள் வந்துடுங்க. இப்போ இது பூத்து முடிச்சிட்டாவே, இது பாருங்கள், பூத்து முடிச்சிட்டாவே நம்ம கட் பண்ணி விட்டுடணும். இது பாருங்கள், இந்த இடத்துலையும் இருக்குது. சரிங்களா, இந்த பிளான்ட்டு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி கேட்டுக்கலாம். அப்புறம் முல்லைப்பூவும் இருக்குதுங்க. நான் அது முல்லைப்பூ நம்மக்கிட்ட இருக்குதுனால நான் எடுக்கலை. ஸோ நிறைய பேர் என்கிட்ட முல்லைப்பூ இருக்கான்னு கேட்டதுனால, ஏன்னா நம்ம வந்து பதியம் போட்டு தான் கொடுக்கணும். ஸோ இப்போ மழை இனிமே தான் நம்ம அப்படின்னா போட்டு தரணும். சரி இப்போ இருக்குது. ஸோ வேணால் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இதுலேயே 2 முல்லை பூ இருக்குதுன்னு சொன்னாங்க. ராமர் முல்லை, நார்மல் முல்லை நம்ம வீட்டில் காமிச்சிருப்பேன்ல அது போல் இருக்கும். ராமர் முல்லை வந்து நம்ம ஜாதி பூ மொட்டு எப்படி நல்லா நீளமாக இருக்கும் அது போல் இருக்கும். நான் பிச்சை வேணால் போட்டு விடுறேன். ஸோ இப்போ நான் திரும்ப ரீஸ்டாக்காக கொண்டு வந்த பிளான்ஸு இதுதாங்க. இது பார்த்துட்டு யாருக்கு வேணுன்றதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.